ஹாய் சகோசகீஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஹோம் குயின் ஹிப்சிபா ஹேமா சேனல். ஸோ இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு டாபிக் பற்றி தான் பேச போகிறேன். எப்போ போல் வந்துட்டு நான் போர் அடிக்க போகிறதில்ல. ஆக்சுவலாக இந்த ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஒரு சின்ன பையன் கொடுவை பேர் எனக்கு சரியாக தெரில. அந்த பையன் வந்து ஸ்கேமர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் பார்த்ததில் அந்த இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தேன். ரொம்ப சின்ன பையன்தான். அவனுக்கு அவனை நம்பி போய் இவ்வளோ காசு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது என்னால் நம்ப முடியல. ஏன்னா சின்ன பையன் அவனுக்கு பின்னாடி யாரோ ஒரு பெரிய குரூப் இருக்குது. மேபி ரிலேஷன்ஸாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஸ் தான் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அவனுக்கு பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு அவனுக்கு என்ன சொல்கிறது, இன்டெலிஜென்ஸ் இல்லை அந்த அந்த மாதிரி க்ரைம் தானே இது. ஆக்சுவலாக வந்து ஒரு ஃப்ராட் தானே பண்ணுறது. ஸோ அந்தளவுக்கு அந்த பையனுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இது யாரோட தப்புன்னா, ஆசைப்பட்டு நம்ம கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தப்பு. அவன் சின்ன பையங்க, அவன்லாம் சொன்னதெல்லாம் நம்பணும்னு நமக்கு கிடையாது. ஒரு சின்ன பையனை நம்பி எப்படி கொடுப்போம்? அவன் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோங்க. இப்போ எல்லோரும் எப்படி நினச்சிக்கிறீங்க எனக்கு தெரியல. நான் அந்த இடத்துல இருந்தேன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். ஏன்னா சின்ன பையன் அவன். இப்போ பெரியவங்களே இருந்தாலும் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டில் கொடுக்காதீங்க, ஒரு சீட் கட்டுறீங்க, பார்த்து பண்ணுங்க சொல். அப்போ அந்த ஒரு சின்ன பையன் அவன் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பண்ணுறான்னு நம்ம தான் யோசிக்கணும். ஏன்னா நம்ம காசு கொடுக்குறது நம்ம, புரியுதுங்களா? நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காசு சம்பாதிக்கிறோம். ஆஸ் இட் இஸ் அவன் ஏதோ சொல்கிறான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறான்னு சொல்லிட்டு கொடுத்தது வந்து நம்ம தப்பு. இப்போ வந்து ஐயோ அந்த பையன் கரெக்டு தான், அந்த பையன் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு தான். பட் அந்த பையனாக பண்ணானான்றது எனக்கு டவுட்டு. பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்காங்க, மேபி ஃபேமிலி யார் வேணால் இருக்கலாம். ஆனால் அவனை அப்படியே விட்டுருணும்னு சொல்லலை. கண்டிப்பாக வந்துட்டு அவன் மேலே வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா நம்ம வீட்லேயும் அந்த மாதிரி பிள்ளைங்க இருக்காங்க. இவன் ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இருக்கான். ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நான் ஏன் பேசுகிறேன்னா, இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நானும் வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் இதை நான் சொல்ல வேண்டி வந்தது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம்.